கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு இந்த காலை வேளையிலே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளில் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கிற அவருடைய ஆலோசனை கலந்த வாக்குறுதியானது 1 நாளாகமும் 28ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம். It's from the book of First Chronicles, chapter 28 and verse 9. என் குமாரனாகிய சாலொமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனத்தோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளையும் தோற்றங்களை எல்லாம் அறிந்திருக்கிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார். கடைசி வார்த்தை எவ்வளவு பயங்கரமா இருக்குல்ல அன்பானவர்களே. இந்த இடத்துல குறைகளுக்கு நடுவிலையும் கரைகளுக்கு நடுவிலையும் கஷ்டங்களுக்கு நடுவிலையும் சுகவாழ்வுக்கு நடுவிலையும் யுத்தங்களுக்கு நடுவிலையும் போராட்டங்களுக்கு நடுவிலையும் குடும்ப பிளவுகள் பிரிவினைகள் எல்லாத்தின் நடுவிலுமே தாவீது ராஜா நமது தகப்பன் அவர் எப்பவுமே அவருடைய மனச கர்த்தர் கூட வச்சிருந்ததுனாலதான் அவரை பத்தி அட்ரஸ் பண்ணும்போதே கர்த்தர் சாமுவேல் கிட்ட சொன்னாரு, என் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த மனுஷன் தன் மகனுக்கு சொல்றாரு, என் குமாரனே சாலொமோனே, உன் தேவனுக்கு நீ எப்படி சேவை செய்யணும்னா பிரியமானவர்களே, உற்சாக மனதோடு கூட அவருக்கு சேவை செய். உன் வாழ்க்கையில நீ நல்லா இருக்கன்னு நினைச்சுனா உன் ஆண்டவருக்கு ஊழியம் செய். அப்படி அவருக்கு நீ ஊழியம் செய்கிறத உன் தேவன் பா. ஏன்னா அவர் எல்லா மனசும் பார்க்கிறார், எல்லா இருதயங்களையும் அதனுடைய நினைவுகளையும் அறிந்திருக்கிறார். அந்த தேவன், ஏன்னா தாவீதை அறிஞ்சவர், நான் என் தாசனாகிய தாவீதை அறிந்திருக்கிறேன் சொன்ன தேவன் பிரியமானவர்களே சொல்றாரு, அந்த தாசன் சொல்றாரு, நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். அவரை தேடினா என்ன கஷ்டமா இருக்கட்டும் நெருக்கமாகட்டும் எந்த சூழ்நிலையா இருந்து நீ நல்லாவே இரு. நீ அவரை தேடினா, எனக்கு நிறைய பேருக்கு பதில் வேணும், பதில் தருறவர் வேணாம். சுகம் வேணும், சுகம் தருவர் வேணாம். வெற்றி வேணும், வெற்றி தருகிறவர் வேணாம். வாழ்வு வேணும், வாழ வைக்கிறவர் வேணாம். தேவனிடத்துல ஆயுசு வேணும், ஆனா அவருக்கு நேரத்தை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு நேரம் கிடையாது. ஆனா இங்க சாலமோன் தாவீது பிரியமானவர்களே சாலமோனுக்கு சொல்றாரு, நீ அவரை தேடினா உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டு விட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார். கடவுளை விடாதபடிக்கு ஒரு ஜெபம் எப்பவுமே பண்ணும்பா. நீங்க என்ன கைவிடுற அளவுக்கு நான் உங்களை மறந்துடாதபடிக்கு எப்பவுமே என்ன உங்க கைக்குள்ள வச்சுங்க. நான் எப்பவுமே உங்களை என் இதயத்துக்குள் வைத்துக்கொள்ள எனக்கு கிருபை செய்யுங்கன்னு கேளுங்க. கர்த்தர் கூட நடத்துவார். புதிதா வாழ்க்கையை டெடிகேட் பண்ணுங்க ஆண்டவருக்கு. அவர் கூட வாழுங்க. நல்லா இருக்கும், சுகமா இருக்கும் பயணம். ஜெபிக்கலாம். ஆமாப்பா, எவ்வளவு அனுபவம் மிக்க ஒரு மனுஷன், எல்லாவற்றையும் அனுபவித்த ஒரு மனுஷன். தன் மகனுக்கு அவர் கடைசி ஆலோசனையா இதை சொன்னார், உற்சாகமா சேவை செய்ய, அவரை தேடு, அவர் உன்னை கைவிட மாட்டார். அவரை விட்டுட்டீனா அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார். இதை இந்த கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உங்களை எப்பவுமே தேட உதவி செய்யும். கொடுவே இருந்து நடத்துங்க. எல்லா மகிமையும் நீங்க எடுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கூடவே இருப்பவர், கூடவே இருப்பவர், ஷம்மா நீங்கதான் கூடவே இருப்பவர். God bless you, church. Have a blessed day.
மறக்காதபடிக்கு உங்க கமெண்ட்ஸை தெரிவிங்க, மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க. ஆமென்.